வணக்கம் நண்பர்களே. பல தலைமுறைகளாக ஒரு தீவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்கள் எல்லாருமே பயப்படுற ஒரே ஜந்து குரங்கு போல இருக்க ஓச்சின்ற மிருகம்தான். இது ஆடு மாடுங்களோட ரத்தத்தை உறிஞ்சி கொன்றுன்றதுனால நைட்டு நேரத்தில் பெரியவங்களே வெளியே வர பயப்படுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இப்படிப்பட்ட ஜந்துவை வேட்டையாட நம்ம ஸ்பைடர்மேன் வில்லனான வில்லியம் டெஃபோ இருக்காரு. அவரோட பொண்ணு யூரி தெரியாதனமா கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு வந்த குட்டி ஓச்சியை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறா, இந்த விஷயம் மட்டும் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன சம்பவம் நடக்க போகுதுன்ற கலவரமான கதையை பத்தி லெஜெண்ட் ஆஃப் ஓச்சின்ற படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் கருங்கடல் பகுதியில் இருக்க ஒரு குட்டி தீவில் பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லைனாலும் ஓச்சின்ற ஜந்தை பார்த்து பயந்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா யூரி. இவரோட அப்பா பேரு மேக்சிம். இந்த ஓச்சி மிருகத்தை வேட்டையாடுறதுக்கு இவரோட தலைமையில ஒரு 5-6 பசங்க இருக்காங்க. அந்த குரூப்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வர மைக்கும் இருக்கான். இதுல இவனோட பேரு பெட்ரோ. தினமும் ராத்திரி பசங்களையும் யூரியையும் கூட்டிக்கிட்டு ஓச்சி மிருகத்தை வேட்டையாட கிளம்பி போவாரு மேக்சிம். அன்னைக்கு நைட்டு யூரி கிட்ட ஒரு கத்தியை கொடுத்து, என்னோட அப்பா என்னை வேட்டைக்கு அனுப்பும்போது இந்த கத்தியை கொடுத்தாரு, இப்போ நான் இதை உனக்கு பரிசா கொடுக்குறேன், இதை சிறப்பா பயன்படுத்துவேன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போறாரு. அவர் பின்னாடியே மற்ற பசங்களும் யூரியும் வராங்க. அதே சமயம் காட்டுக்குள்ள வெட்டிக்கிளி பூச்சிகளை பிடிச்சி திங்குது ஓச்சி கும்பல். அதுல ஒரு குட்டி ஓச்சியும் இருக்கு. அது தனியா வெட்டிக்கிளியை பிடிக்கலாம்னு போகும்போது தான் மேக்சிமு கும்பலோட வேட்டையாட வராரு. உடனே அங்க இருந்த பெரிய ஓச்சிகள் எல்லாமே தப்பிச்சு ஓடுதுங்க. அதுல ஒண்ணு சின்ன பையனை முட்டி தள்ளிட்டு ஓடுது. அவனை காப்பாத்தி தூக்கி விட்டு கையில கிடைச்சதுங்களை சுடலாம்னு பார்த்தா எதையும் காணோம். ஒரு சிலதுங்க மரத்து மேல இருக்கிறத கவனிச்சு பட்டுன்னு மரத்தை கொளுத்தி விடுறானுங்க பசங்க. அப்போ பெரிய ஓச்சிகள் ஒரு பக்கமும் குட்டி ஓச்சி தனியா ஒரு பக்கமும் ஓடுது. இவங்க குட்டி ஓச்சியை துரத்தி பிடிக்கலாம்னு பார்த்தா அது எஸ் ஆகிடுது. இன்னைக்கும் வேட்டை தோல்வியிலேயே முடிஞ்சிருச்சுன்ற கடுப்புல வீட்டுக்கு போறாரு மேக்சிமு. அடுத்த நாள் காலையில பசங்க எல்லாரையும் லைன்ல நிக்க வச்சு கழுவி ஊத்துறாரு. உங்க அப்பா அம்மா வளர்த்துக்கிட்டு இருக்க ஆடு மாடுங்களோட ரத்தத்தை உறிஞ்சதுங்க அந்த ஓச்சி. அதுங்களை வேட்டையாட வீட்டுக்கு ஒரு புள்ளையே என் பொறுப்புல விட்டுருக்காங்க. ஆனா நீங்க என்னடானா ஒண்ணுத்த கூட வேட்டையாடாம வந்திருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? இந்த ஓச்சிக்கலால தான் என் பொண்டாட்டி என்னை விட்டு போனா. அதனாலதான் எனக்கு ஆண் வாரிசே இல்லாம போயிடுச்சு. நீங்க யாராவது ஒரு ஓச்சியை கொன்னீங்கன்னா கூட அந்த வருத்தம் எனக்கு போயிடும். ஏன்னா நீங்களும் என்னோட புள்ள மாதிரி தான். அது மட்டும் இல்ல, அப்பா அம்மாவை இழந்து என் பொறுப்புல வளர்ந்துகிட்டு இருக்கானே பெட்ரோ, இவன் தான் என் சொல் பேச்சை கேட்டு புத்திசாலித்தனமா செயல்படக்கூடியவன். நீங்க எல்லாரும் இவனை போல இருங்கன்னு சொல்லி கூட்டத்தை கலைச்சிடுறாரு. அப்போ இவரோட பொண்ணு யூரி என்னையெல்லாம் வாரிசா கூட ஏத்துக்க மாட்டீங்க போலியேன்னு நினைச்சு வருத்தப்படுறா. இருந்தாலும் பரவாயில்லன்னு காலை உணவை பெட்ரோ கூடயும் அப்பா கூடயும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறா. அப்போ மேக்சிமு ரேடியோல கேட்ட பாட்டை கன்றாவியா பாடும்போது பெட்ரோ பாராட்டுறான். ஆனா யூரி அது கேவலமா இருக்குன்ற உண்மையை வெளிப்படையா சொல்லிடுறா. அதனால கடுப்பான மேக்சிமு, நீ வச்ச பொரியல எதனா சிக்கிச்சான்னு பாத்தியா, வேலையை செய்யாம தின்றதுல மட்டும் கவனம் செலுத்துன்னு கழுவி ஊத்துறாரு. என்னடா இவரே இப்படி பேசிட்டாரேன்னு வெறுப்பாகி அங்கிருந்து வெளியே போறா யூரி. தனியாவே காட்டுக்குள்ள பயணம் பண்ணி போகும்போது அவ செட் பண்ணி வச்சிருந்த பொரியல ஒண்ணு காணாம போயிருக்கு. அங்க இருந்த ரத்த கரைகளை பின்தொடர்ந்து போகும்போது இனம் புரியாத சத்தம் கேட்டு மிரண்டு போறா. கொஞ்ச தூரம் கடந்து வந்ததும் மரப்பொந்துக்குள்ள குட்டி ஓச்சியை கவனிச்சு உறைஞ்சு போய் நிக்கிறா. அது இவளை பார்த்ததும் வெறித்தனமா கத்துது. ஆனா அதோட காலு இரும்பு பொறியில மாட்டிருக்கிறதுனால ரத்தம் வேற வழிஞ்சுகிட்டு இருக்கு. அதை கவனிச்சு காட்டுத்தனமா கத்தனாலும் பரவாயில்லன்னு ஒரு குச்சியை எடுத்துட்டு கிட்ட போய் கழுத்து அமுக்கி பிடிச்சிட்டு காலில் இருக்க இரும்பு பொறியை அவிழ்த்து விடுறா. உடனே அங்க இருந்து அது தப்பிச்சு போக முயற்சி பண்ணாலும் காலில் அடிபட்டு இருக்கிறதுனால தவழ்ந்து தான் போகுது. ஆனா கொஞ்ச தூரத்துக்கு மேல அதுவும் முடியலன்னதும் திரும்பி அவளை சோகமா பாக்குது. அதோட வலியை புரிஞ்சுக்கிட்ட யூரி, நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன், என்னை நம்பி கிட்டவான்னு சொல்றா. அதே சமயம் மற்ற பசங்கள்லாம் பெட்ரோ கூட சேர்ந்து ஓச்சியை பிடிக்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க பேக்ல குட்டி ஓச்சியை தூக்கிட்டு வரா யூரி. பசங்கெல்லாம் பின்பக்கமா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால முன்பக்கமா போலாம்னு பார்த்தா டிவியை பார்த்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்காரு நைனா. அவரை எழுப்பக்கூடாதுன்னு சத்தம் இல்லாம உள்ள வந்து அவ பேக்கை திறந்து விடுறா யூரி. உள்ள இருந்து தயங்கி தயங்கி வந்த குட்டி ஓச்சியோட காலை சரி பண்ணலாம்னு பார்த்தா அது கிட்டையே நெருங்க விட மாட்டேங்குது. உடனே அவ பாக்ஸ்ல வச்சிருந்த மான்ஸ்டர் பல்செட்டை மாட்டிக்கிட்டு குட்டி ஓச்சி சத்தம் போடுறா போலவே கத்துறா. அதை கேட்டு கொஞ்ச நேரத்திலேயே கியூட்டா சத்தம் போட ஆரம்பிக்குது குட்டி ஓச்சி. உடனே கிட்ட நெருங்கி போய் அடிபட்ட காலில் கட்டு போட்டு விடுறா. அப்போ அது எழுப்புற சத்தத்தை வச்சு அது என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. அப்போ இவ ஆசையா கண்ணாடி தொட்டியில வளர்க்குற பட்டுப்பூச்சிகளை கவனிச்சு அதை திங்க போது குட்டி ஓச்சி. யூரி உடனே அதை தடுத்து நாம அதை சாப்பிடக்கூடாது, அன்போட பாத்துக்கணும்னு விரல்ல ஏத்தி காட்டுறா. அதை புரிஞ்சுக்கிட்டு பூச்சியை வாங்கி அழகா தொட்டிக்குள்ள இருக்க செடியில விடுது குட்டி ஓச்சி. அப்போ வெளியே இருக்க பசங்கெல்லாம் துப்பாக்கியை சுட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சத்தம் கேட்ட குட்டி ஓச்சி பதறி கத்துது. இதை வெளியே நின்றுட்டு இருந்த பெட்ரோ கவனிச்சிடுறான். அவன் உள்ள வந்து கதவை திறக்கிறதுக்குள்ள தேவையான பொருட்களை பேக்ல எடுத்து வச்சுக்கிறா யூரி.
அப்போ அவன் கதவை லைட்டா திறக்க முயற்சி பண்ணும்போது அவனை முட்டி தள்ளிட்டு ஜன்னல் வழியா தப்பிச்சு போக ரெடியா இருக்கா. அந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பெட்ரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறான். நான் இதை கொண்டு போய் அது குடும்பத்தோட சேர்த்து வைக்க போறேன், அது வரைக்கும் என்னோட பட்டுப்பூச்சியை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஆனா பெட்ரோ அவளை தடுக்காம அமைதியா நிக்கிறான். இன்னொரு பக்கம் யூரியோட அம்மா மலைகள்ல ஆடு மேய்க்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒத்த கை இல்லாததுனால கட்டக்கையை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது பெரிய ஓச்சியோட சத்தம் கேட்டு மெய்சிலிருத்து போறாங்க. என்னடான்னு பார்த்தா மலை குகையில உட்காந்து அதோட குழந்தைய காணோம்னு அலறிக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில தூங்கி எந்திரிச்ச மேக்சிமு பெட்ரோ கூட உட்காந்து சாப்பிடும்போது யூரி எங்கன்னு கேட்கிறாரு. கடைசியா அவன் நம்ம கூட உட்காந்து சாப்பிடும்போது தான் பார்த்தேன்னு சொல்றான் பெட்ரோ. சரின்னு பெருசா அலட்டிக்காம சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் ரூம்ல போய் பார்த்தா ஆசையா இவர் கொடுத்த கத்திய டேபிள்ல இருக்க லெட்டர் மேல சொருவி வச்சிருக்கா. அதுல உங்க ஆசைப்படி நான் ஆண் வாரிசா பிறக்காம போயிருக்கலாம், ஆனா நானும் பலசாலி தான், அதனால என்னை யாரும் தேடாதீங்கன்னு எழுதி வச்சிருக்கா. அதை படிச்சதும் இடிஞ்சு போய் உக்காந்துடுறாரு பாவம் மனுஷன். அப்போ தரையில ரத்தக்கரையும் ஓச்சியோட முடியும் இருக்கிறத கவனிச்சு பொண்ணு மிகப்பெரிய ஆபத்துல சிக்கிருக்கான்னு புரிஞ்சுக்கிறாரு. உடனே போய் அவர் பெட்டு கடியில இருந்த பொட்டியில இருக்க கவச உடைய மாட்டிக்கிட்டு வெளியே இருக்க பசங்க கிட்ட என் பொண்ணை அந்த ஓச்சி மிருகம் கடத்திட்டு போயிருச்சு, நாம உடனே போய் அதுங்க எனத்தையே அழிச்சு என் பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்றாரு. அதை கேட்டு பசங்கெல்லாம் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு வண்டியில ஏறுதுங்க. பெட்ரோ குதிரையை எடுத்துக்கிட்டு முன்னாடி போறான். மேக்சிமு பசங்களை கூட்டிட்டு ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கும்போது பெட்ரோ குதிரையை எடுத்துக்கிட்டு காட்டு பக்கம் போறான். அதே சமயம் மலை மேல இருக்க ஷாப்பிங் மாலுக்கு குட்டி ஓச்சியை தூக்கிட்டு வரா யூரி. அவ வாயில மான்ஸ்டர் பல் செட்டை போட்டிருக்கிறதுனால கடைக்காரனே வித்தியாசமா பாக்குறான். அதை சட்டை பண்ணாம உள்ள போய் லாலிபப்பு பால் பாட்டில்னு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறா. அப்போ குட்டி ஓச்சி ஃப்ரிட்ஜில் இருக்க முட்டையை எடுக்க வரும்போது பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்துடுறாங்க. அவங்க அலறி கத்துனதும் ஓச்சியும் பதறி போகுது. இந்த சத்தம் கேட்டு கடைக்காரன் துப்பாக்கி எடுத்துட்டு வரான். இப்போ யாருக்கும் தெரியாம ஃப்ரிட்ஜுக்குள்ள குட்டி ஓச்சியோட பதுங்கிடுறா யூரி. அது துப்பாக்கி எடுத்துட்டு வர கடைக்காரனை பார்த்ததும் பயங்கரமா கத்துது. இவ பயந்து போய் அது வாய புத்தனா பட்டுன்னு அவ கையை பிடிச்சி கடிச்சிருது. உடனே இவ வழியில பயங்கரமா கத்துறா. அப்புறம்டா ஃப்ரிட்ஜில இருந்து வெளியேறி ட்ரோலி மேல படுத்து தள்ளிக்கிட்டு முன்னாடி போறா. அப்போ அவளோட வலியை புரிஞ்சுக்கிட்டு ஓச்சி வினோதமா சத்தம் போட்டதும் அங்க இருக்க பாட்டில் எல்லாம் வெடிச்சு செதறுது. அதை பார்த்து கடைக்காரன் உறைஞ்சு போய் நிற்கும் போது அவனையும் முட்டி தள்ளிட்டு கண்ணாடியை பேத்துக்கிட்டு வெளியே வந்து விழுதுங்க ரெண்டும். அங்க ஒருத்தர் பஞ்சரான கார் டயரை சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை கவனிச்ச யூரி வண்டிக்குள்ள புந்து கார் சாவியை திருப்பி கீர் போட்டாலும் வண்டி நகர மாட்டேங்குது. அப்போ காருக்கு சொந்தக்காரன் கதவை தர பாப்பான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா யூரி கண்டமேனிக்கு கியரை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணதும் வண்டி நகருது. அதை எடுத்துக்கிட்டு வேகமா அங்க இருந்து தப்பிச்சு போறா. அப்போ ஓச்சி கடிச்சதுனால அவ கையில பெரிய கொப்பளம் உருவாகுது. அதை பார்த்து குட்டி ஓச்சி ஃபீல் பண்ணுது. கவலைப்படாத, இது உன்னோட தப்பு இல்லைன்னு யூரி சொல்லும் போது கார் டயர்ல இருக்க போல்டு நட்டு கண்டு நேரா போய் பள்ளத்துல சொருவிக்குது. இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நேரத்திலேயே மேக்சிமு பசங்களோட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க போலீஸ் அதிகாரிங்க வந்து காரை ஆரஞ்சிக்கிட்டு இருக்கும்போது யூரியோட மான்ஸ்டர் பல் செட்டை எடுத்துடுறாங்க. அதை பார்த்த மேக்சிமு யூரி இங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பா போலன்னு தெரிஞ்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் குதிரையில வந்த பெட்ரோ யூரியோட அம்மா இருக்க இடத்துக்கு வந்துடுறான். அங்க அவ வந்திருக்காளான்னு தேடி பாக்குறான். ஆனா யூரி கெட்டு போன குளத்துக்குள்ள கையை விட்டு அட்டைப்பூச்சியை கடிக்க விடுறா. அது மூலமா குட்டி ஓச்சி கடிச்ச வீக்கம் சரியாகுமான்னு பார்த்தா கையை பயங்கரமா வீங்கி போய் நீல கலர்ல மாறிடுது. அதுவும் ஏடா கூடமா துடிக்க வேற ஆரம்பிக்குது. என்னடா இதுன்னு சோர்ந்து போய் உட்காரும் போது குட்டி ஓச்சி பூச்சியை பிடிச்சி சாப்பிடுது. அது மட்டும் இல்லாம அவளுக்கும் ஒன்னத்தை பிடிச்சி கொடுக்குது. அப்போ முதல்ல அவ வேணாம்னு சொன்னாலும் ஓச்சி போடுற சத்தம் போலவே கத்தி பார்த்துட்டு டப்புன்னு அந்த பூச்சியை வாங்கி மென்னு தின்றா. இந்த ஓச்சி கடிச்சதுனால இவளோட குணாதிசயங்களும் மாற தொடங்குது. அதுங்க போடுற சத்தம் போலவே போட்டு குட்டி ஓச்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அதனால சந்தோஷப்பட்டு துள்ளி குதிச்சு ஓடும்போது யாரோ செட் பண்ணி வச்ச பொறியில விழுந்துடுறா. அதை பார்த்து குட்டி ஓச்சி கத்திக்கிட்டு இருக்கு. அதே சமயம் மேக்சிமு யூரியோட காலடி தடங்களை பின்தொடர்ந்து வந்து அவளை தேடிக்கிட்டு இருக்காரு. இங்க குட்டி ஓச்சி மனிதர்கள் வர சத்தம் கேட்டு மரத்து மேல ஏறி உக்காந்துருது. அப்போ யூரியோட அம்மா குழியில விழுந்து கிடந்த பொண்ணை பார்த்து அவளை தூக்கிட்டு மலைக்கு மேல இருக்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்களுக்கு இவதான் அவங்க பொண்ணுன்றது தெரியாது. யூரிய கொண்டு வந்து புல்வெளியில இருக்க தண்ணி பக்கத்துல படுக்க வச்சதும் அவ கண்ணை திறந்து பார்த்து அம்மானு கூப்பிடுறா. அவ கையே ஓச்சி கடிச்சதால வீங்கி போயிருக்குன்னு தெரிஞ்சதும் உடனே ஓடி போய் அவங்க வளர்க்குற ஆடை கடிச்சுக்கிட்டு இருக்க வவ்வாலை பிடிச்சி அதோட கழுத்தை திருவி உள்ள கொண்டு போய் குண்டான்ல போட்டு மருந்து கிண்டுறாங்க. அப்போ அவ ஓச்சி எங்கன்னு கேட்டதும் இந்த வவ்வாலுங்க இருக்கே பல ஆயிரம் வருஷங்களா ஓச்சியோட ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கு, பதிலுக்கு அது கடிச்சதும் இதுங்க இறந்து போயிடுங்க. அதனால மாத்து மருந்தை கண்டுபிடிச்சி அதை தின்னு இப்ப பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஓச்சியோட கடிக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம உயிர் பிழைக்கக்கூடிய திறனை வளர்த்துக்குச்சு. அதனாலதான் உனக்கு இந்த மருந்தை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. எனக்கு அதுங்க பேசுற பாஷை புரியும்னு யூரி சொன்னதும் நீ உண்மையாலுமே என் பொண்ணுதான் போலயே. நீ சின்ன வயசா இருக்கும்போது உங்க அப்பா என் கூட சண்டை போட்டு உன்னை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாரு. அப்போயில இருந்து என்னைக்காவது நீ என்னை தேடி வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு.
அதுவும் இப்ப நடந்துருச்சுன்னு சொல்லி வவ்வாலால செஞ்ச மருந்த பெரிய ஊசியை எடுத்து யூரியோட கையில குத்திடுறாங்க. அவ வலி தாங்க முடியாம கத்துற சத்தம் வெளியே ஒளிஞ்சிருந்த பெட்ரோக்கு கேக்குது. உடனே அதை பத்தி மேக்சிமுக்கு தகவல் கொடுத்துடுறான். அடுத்த நாள் காலையில யூரி ஏந்திரிச்சதும் அவங்க அம்மா புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து, இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அப்பா சொல்லுவாருன்னு பேச்ச ஆரம்பிக்கிறா. இது எனக்கு மட்டும் பிடிச்ச பாட்டு இல்லம்மா, ஓச்சிங்களுக்கும் பிடிச்ச பாட்டு தான். ஏன்னா அதுங்களுக்குள்ள பேசிக்கிறதே ரம்மியமான இசை வடிவத்துல தான் இருக்கும். என்னைக்காவது ரெண்டும் மனசு விட்டு பேசிக்கும் போது மிகப்பெரிய அதிசயமே நடக்கும்னா பாத்துக்கியேன். இதெல்லாம் நான் அதுங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச விஷயங்கள்னு சொல்றாங்க. அப்போ அங்க இருந்த மேப்ல ஓச்சிக்கல் தங்கியிருந்த இடத்த மார்க் பண்ணி வச்சிருக்கிறத கவனிச்சு என் ஃப்ரெண்டை நான் அங்க அழைச்சிட்டு போனோம்னு சொல்றா யூரி. நல்லா புரிஞ்சுக்கோ, அதுங்க நம்மளோட செல்ல பிராணிங்க கிடையாது. மனுஷ வாடை மட்டும் அதுங்க மேல இருந்துச்சுன்னா குட்டியா இருந்தாலும் பரவாயில்லன்னு அதுங்களோட அம்மாவே விரட்டி அனுப்பிச்சிரும். அதனால உன் எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிருன்னு சொல்றாங்க. உங்களை மாதிரி அதோட அம்மாவும் விட்டு போகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் அதை அழைச்சிட்டு போவேன்னு கத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போறா யூரி. எப்பவும் பிறந்த குழந்தை உள்ளுணர்வால தான் முதல்ல அழ ஆரம்பிக்குது. ஆனா வயசு ஏற ஏற அழுது அடம் முடிச்சா காரியத்தை சாதிச்சிடலாம்னு நம்புதுங்க பாரு. அதுதான் தவறான செயல்னு புலம்புறாங்க. அப்போ வெளியே வந்த யூரி கொட்டாயில இருந்து 2 முட்டைகளை எடுத்துக்கிட்டு குட்டி ஓச்சியை தேடி கிளம்புறா. கொஞ்ச நேரம் பொறுத்து பெட்ரோ கொடுத்த தகவலின்படி மேக்சிமு கேங்கோட வராரு. பசங்கெல்லாம் வெளியே தேடிக்கிட்டு இருக்கும்போது மேக்சிமம் மட்டும் உள்ள புந்து யூரிய தேடுறாரு. அப்போ அவர் மனைவியை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாரு. அவங்க எந்தவித பதட்டமும் இல்லாம நம்ம பொண்ணு நல்லா இருக்கா, எனக்கு ஏற்பட்ட நிலைமையை அவளுக்கு வரவிடாம நான் தடுத்துட்டேன்னு சொல்றாங்க. நீ என் கூட இருந்த வரைக்கும் அவ நல்லா பேசிக்கிட்டு இருந்தா, நீ என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்கிட்ட பெருசா பேசுறதே கிடையாது. சரி, அவ எங்க இருக்கா, நான் உடனே அவளை பார்த்தாகணும்னு சொல்றாரு மேக்சிமு. உன் பொண்ணு காலையிலேயே ஓச்சியை தேடி கிளம்பிட்டான்னு சொன்னதும் அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. அவளை தடுத்து நிறுத்த உனக்கு துப்பு இல்லை, நீ எல்லாம் ஒரு தாயான்னு கழுவி ஊத்துறாரு. அதை கேட்டு ஓச்சி என் கையை கடிச்சதும் நீ தானே அதை வெட்டின, அதனாலதான் உன்னை பிரிஞ்சு வந்தேன்னு சொல்லி அவரை முட்டி வெளியே தள்ளுறாங்க. அப்போ பசங்க பின்னாடி இருக்க ஓச்சியை பத்தின ஆராய்ச்சி அறையை கண்டுபிடிச்சு உள்ள என்ன இருக்குன்னு தேடி பாக்குறானுங்க. அதுல ஓச்சி கல் எங்க இருக்குன்ற மேப்பை பார்த்து உடனே அதை வெளியே எடுத்துட்டு வரானுங்க. அப்போ மேக்சிமம் போட்டு அவங்க பொண்டாட்டி பொழக்கும் போது துப்பாக்கியை காட்டி மிரட்டுறானுங்க. அப்புறம்டா மேலே எந்திரிச்ச மேக்சிமி கிட்ட மேப்பை காட்டுறானுங்க. அதை பார்த்து இத்தனை வருஷமா நான் இதை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், மவனை இன்னையோட அந்த இடத்துக்கே முடிவு கட்டுறேன்னு சொல்றாரு. உன்னால அந்த இடத்துக்குள்ள நுழையவே முடியாதுன்னு எச்சரிக்கிறாங்க அவர் மனைவி. ஆனா மேக்சிமு பசங்களை கூட்டிட்டு அங்க கிளம்ப ரெடியா இருக்காரு. இன்னொரு பக்கம் குட்டியை தேடி ஓச்சி பாஷையில கத்திட்டு போறா யூரி. ரொம்ப நேரமா கத்துனாலும் குட்டி குரல் கொடுக்கலன்னதும் சோர்ந்து போய் படுத்துடுறா. அப்பையும் மனம் தளராம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது மரத்து மேல இருந்த குட்டி ஓச்சி எட்டி பாக்குது. அப்புறம்டா அது குரல் கொடுத்ததும் சந்தோஷமா துள்ளி குதிச்சு ஓடி போய் மரத்து மேலே ஏறி அதை காப்பாத்திடுறா. அன்னைக்கு நைட்டு அவ எடுத்துட்டு வந்த முட்டையை அதுக்கு சமைச்சு கொடுக்குறா. அது ரசிச்சு சாப்பிடும்போது அது பாஷையிலே அதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் மேக்சிமு ஓச்சிங்களை கொல்ல போறதுனால பொண்ணை காப்பாத்துறதுக்கு அம்மாவே கிளம்பி வராங்க. இங்க ஓச்சிக்கல் இருக்க இடத்துக்கு போக மரக்கட்டைகளை வச்சு படகை ரெடி பண்றா யூரி. அப்போ மேக்சிமு காட்டுக்குள்ள பசங்களை கூட்டிட்டு வரும்போது நாம யாரை நம்பியும் இருக்கக்கூடாது, ஆனா உன் மேல நான் முழு நம்பிக்கையை வச்சிருக்கேன்னு பெட்ரோவை பாராட்டுறாரு. அப்படியே பேசிக்கிட்டே கொஞ்ச தூரம் நடந்து ஆத்து பக்கம் இருக்க மலைப்பகுதிக்கு வந்துடுறாங்க. அதே போல யூரியும் துடுப்பு போட்டு அந்த குகை இருக்க இடத்துக்கு வந்துடுறா. அங்க ஓச்சிக்கல் ஓட்ட வழியா எட்டி பார்த்து யூரிய கவனிச்சதும் உடனே பாறாங்கல்ல தள்ளி ஓட்டையை மூடிட்டுதுங்க. அதுங்களுக்கு என்ன பிடிக்கல போலன்னு யூரி ஃபீல் பண்றா. அப்போ மேக்சிமு கும்பல் வெறித்தனமா கீழே இறங்கி வரதை பார்த்து அறக்க பறக்க துடுப்பு போட்டு தண்ணியில முழுகிடுறா. அவளை காப்பாத்த பெட்ரோ ஓடி வரான். இருந்தாலும் ஓச்சியை கெட்டியமா புடிச்சுக்கிட்டு பாறாங்கல்லு மேல ஏறி நிக்கிறா. அவளை பார்த்ததும் மேக்சிமு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அங்கேயே இருமா, நான் வந்து காப்பாத்துறேன்னு சொல்றாரு. ஆனா யூரி அதை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம அங்கிருந்து நீந்தி குகைக்குள்ள பூந்துடுறா. அப்போ நீங்கெல்லாம் இங்கே இருங்க பசங்களா, நான் உள்ள போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன்னு சொல்றாரு மேக்சிமு. அவர்கிட்ட உங்களை பிடிக்காம தான் உங்க பொண்ணு ஓடி போனா, அவளை ஓச்சி ஒன்னும் கடத்திட்டு போலன்னு உண்மையை சொல்லிடுறான் பெட்ரோ. அதை கேட்டு செம்ம கடுப்பாகி அவன் சட்டையை பிடிச்சி தூக்கி நீ ஓச்சிக்களை கொல்லுவன்னு சபதம் எடுத்திருக்க, அதை மறந்துடாதன்னு சொல்லிட்டு அவரோட கவச உடைகளை அவிழ்த்து போட்டு வெறும் கோடாலியை மட்டும் எடுத்துக்கிட்டு உள்ள போறாரு. என்னை பார்த்து பயந்து போய் எத்தனை ஓச்சி வெளியே வந்தாலும் அதை சுட்டு தள்ளுங்கன்னு உத்தரவிடுறாரு. அப்போ முன்னாடி போன யூரி பின்னாடியே அப்பா வர்றதை பார்த்து வேகமா நகர்ந்து போறா. அங்க மரங்கள் எல்லாம் வெட்டி போட்டுருக்கிறதுனால ஏடா கூடமா ஓடாம தரையில தவழ்ந்து போறா. ஆனா மேக்சிமு பொண்ணை பார்த்ததும் வேகமா ஓடி வரும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. ஆனா பாவம் அவரோட கால் வேற மரக்கட்டைகளுக்கு நடுவுல சிக்கிடுது. அதை பார்த்து உடனே போய் அவருக்கு உதவி பண்ணலாம்னு வரா யூரி. சரினா அவகிட்ட கோடாலியை கொடுத்து மரத்தை தூக்க சொல்றாரு மேக்சிமு. அதை வாங்கி அவளும் கஷ்டப்பட்டு மரத்தை தூக்கலாம்னு பார்த்தா அது கொஞ்சம் கூட நகர மாட்டேங்குது. உடனே மேக்சிமு யூரியவே திட்டுறாரு. அதனால அவ கடுப்பாகும் போது குட்டி ஓச்சி எட்டி பாக்குது. அதை கவனிச்சு கோடாலியை தூக்குறாரு மேக்சிமு.
திருப்பி குட்டி ஓச்சி வெறித்தனமா கத்துனதும் அதோட பாஷையில பேசி அதை அமைதிப்படுத்துறா யூரி. இதை நீங்க புரிஞ்சுக்க நினைக்காதீங்க, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. உங்க அப்பா கொடுத்த கத்தியை பத்தி நான் கேவலமா பேசியிருக்க கூடாதுதான், அதுக்காக என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றா. நான் உங்ககிட்ட பொய் சொன்னம்மா, அதை ஒரு பங்க் கடையில தான் வாங்கினேன். இந்த மாதிரி வீராப்புத்தனமா பேசினா நீ என்ன பெருமையா நினைப்பியிருந்தாமா பண்ணன்னு சொல்றாரு. அப்பா அது பெரிய முட்டாள்தனம்ப்பா, நீங்க எந்த ஒரு சாகசம் பண்ணலனாலும் உங்களை பெருமையா தான் நினைச்சிருப்பேன்னு சொல்றா யூரி. அப்போ குட்டி ஓச்சியும் அவர்கிட்ட நெருங்கி வருது. அதை கவனிச்சு அப்பாவை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி முழு பலத்தை போட்டு மரத்தை தூக்கிடுறா யூரி. அதே சமயம் வெளியே நின்றுட்டு இருந்த பசங்க ரொம்ப நேரமாகியும் மேக்சிமம் வரலன்னதும் கட்டப்படகை பயன்படுத்தி உள்ள நுழையிறாங்க. பெட்ரோ வேற வழியா பூந்து வரும்போது அங்க யூரியோட அம்மாவும் வந்துடுறாங்க. அங்க இருக்க பாறைகள்ல மனிதர்கள் ஓச்சியை விரட்டின கதைகளை ஓவியமா வரைஞ்சி வச்சிருக்கிறத பார்த்து வாயை பொழகுறாங்க. அப்போ குட்டி ஓச்சியை கூட்டிட்டு யூரி குகைக்குள்ள பூந்து வரும்போது அங்க ஒரு அழகான இடம் இருக்கு. அதுக்குள்ளதான் மொத்த ஓச்சிகளும் வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. அப்போ இந்த குட்டி சத்தம் போட்டதும் அதோட அப்பா வெளியே வந்து பாக்குது. அதுகிட்ட எடுத்துட்டு போய் குட்டியை ஒப்படைக்க போறா யூரி. அப்போ பசங்க குகைக்கு மேலே ஏறி துப்பாக்கியால் அதை குறி வச்சு சுட முயற்சி பண்றாங்க. ஆனா யூரி பின்னாடியே வந்த மேக்சிமம் அதை கவனிச்சு எப்பா சுடாதீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அதை காதுல வாங்காம சின்ன பையன் டப்புன்னு சுட்டுடுறான். நல்ல வேலையா குறி தப்பி சுட்டதுனால அப்பா வச்சு உயிர் பழைச்சுது. ரெண்டாவது வாட்டி குறி வச்சு சுடுறதுக்குள்ள பெட்ரோ வந்து அவனை தடுத்துடுறான். ஆனா குண்டு சத்தம் கேட்டு ஓச்சிக்கல் எல்லாமே காட்டுத்தனமா கத்திக்கிட்டு இருக்குங்க. அப்போ யூரியோட அம்மா உள்ள வந்து புல்லாங்குழலால வாசிக்க ஆரம்பிச்சதும் எல்லாம் அமைதி ஆகிடுதுங்க. அந்த சமயம் மேக்சிமம் உள்நீச்சல் அடிச்சு யூரிய தோள்பட்டையில தூக்கி வைக்கிறாரு. உடனே அவ ஓச்சிக்கல் பாஷையில கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா குரல் எழுப்புனதும் அந்த இடமே ஜொலிக்க தொடங்குது. அப்போ யூரி வந்த வேலையை முடிச்சு வைக்கணுன்றதுக்காக குட்டி ஓச்சியை கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்குது. அதை வாங்கி அன்போட கட்டி தழுவுறத பார்த்து எல்லாருமே கண் கலங்கி போறாங்க. உடனே யூரி அம்மா பாசத்துக்கு ஏங்கறத புரிஞ்சு அவங்க அம்மா ஓடி வந்து கட்டி தழுவுறாங்க. அதை பார்த்த மேக்சிமம் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. கடைசியா ஓச்சிக்கல் இந்த காட்சியை பார்த்து கத்துறதோட படம் முடியுது. ஆனா இந்த மாதிரி படங்களும் ஒரு சில பேருக்கு பிடிக்கதா செய்யுதுன்னா பாத்துக்கோங்களேன். சரி, இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.